காவல் ஆணையரகத்திற்குட்பட்ட பகுதியில் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசார் மேற்கொண்ட சோதனையில் 7 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. அம்பத்தூர் ரயில் நிலையம் அருகே சந்தேகத்திற்கிடமாக சுற்றித் திரிந்த நபரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த பிரேம் வீர் என்பதும் இவர் சட்டவிரோதமாக கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. தொடர்ந்து அவரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சென்னை நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டம் அருகே இளம்பெண்களை தாக்கிய இருவரை போலீசார் கைது செய்தனர். டீ கடைக்கு மதுபோதையில் சென்ற இரு இளைஞர்கள் அங்கு பணியில் இருந்த இளம்பெண்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. வாக்குவாதம் முற்றிய நிலையில் அவர்கள் இளம்பெண்களை தாக்கியதாக தெரிகிறது. தகவலறிந்து சென்ற சிங்கப்பெண் அதிரடி படையினர் தகராறில் ஈடுபட்ட பெரம்பலூரை சேர்ந்த தமிழரசன், பீகாரை சேர்ந்த சந்து சிங் ஆகிய இருவரை கைது செய்தனர். தற்போது தாக்குதல் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் தெற்கு பிச்சாவரம் பகுதியில் டாஸ்மாகில் மது அருந்த வந்த மது பிரியர்களிடம் 10 ரூபாய் அதிகம் கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட டாஸ்மாக் ஊழியர்கள் கடையை மூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அரசு டாஸ்மாக் கடையில் மது அருந்த வந்த மது பிரியர்களிடம் கடை ஊழியர் குமார் குவார்ட்டருக்கு 10 ரூபாய் அதிகம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஊழியர் மற்றும் மது பிரியருக்கு இடையே தகராறு ஏற்பட்ட நிலையில் ஆத்திரமடைந்த கடை ஊழியர்கள் கடையை மூடியுள்ளனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. திருவான்மியூர் பேருந்து நிலையத்தில் ஓட்டுநரும் நடத்துனரும் சாலையில் கட்டி புரண்டு சண்டையிட்ட சம்பவத்தில் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சைதாப்பேட்டையை சேர்ந்த பாலச்சந்தர் மாநகர பேருந்தின் நடத்துனராகவும் இவரது நண்பர் வீரபத்ரன் ஓட்டுநராகவும் திருவான்மியூர் பணிமனையில் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் இரவு மதுபோதையில் இருவரும் திருவான்மியூர் பேருந்து நிலையத்தில் கட்டி புரண்டு சண்டை போட்டுள்ளனர். அப்போது வீரபத்திரன் தள்ளிவிட்டதில் சாலையில் விழுந்த பாலச்சந்திரன் தலையில் பலத்த காயமடைந்ததை அடுத்து தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். சென்னை நகரின் பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவி பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். சென்னையின் பெரம்பூர், கொளத்தூர், ரெட்டேரி, திருவிக நகர், புளியந்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் இரவு மிதமான மழை பெய்தது. இதனால் அப்பகுதியில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் உருவானது. இருப்பினும் சாலையின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கி நின்றதால் இருசக்கரம் மற்றும் 4 சக்கர வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாகினர். சாலையில் உள்ள பள்ளங்களில் மழைநீர் மூடி காணப்படுவதால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் இருப்பதாக வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். இதுகுறித்து மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோட்டில் மது அருந்த பணம் கேட்டு சூப்பர்வைசரிடம் கொலை மிரட்டல் விடுத்த ரவுடியை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். நேதாஜி வீதியை சேர்ந்த மனோஜ் தனியார் பள்ளி ஒன்றில் சூப்பர்வைசராக பணியாற்றி வருகிறார். இவர் அவரது நண்பருடன் தொட்டம்பட்டி அருகே மதுபான கடையில் நின்றிருந்தபோது அங்கு வந்த சூர்யா என்பவர் மனோஜிடம் தான் பெரிய ரவுடி என்றும் மது அருந்த 1000 ரூபாய் பணம் வேண்டும் என்றும் தராவிட்டால் கொலை செய்து விடுவேன் என்றும் கத்தியை காட்டி மிரட்டல் விடுத்துவிட்டு அங்கிருந்து சென்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் ஒடுக்கத்தூர் அருகே முன்னால் சென்ற ஆட்டோ மீது கார் மோதிய விபத்தில் பள்ளி மாணவி காயமடைந்தார். ஒடுக்கத்தூரிலிருந்து குருவராஜபாளையம் நோக்கி பள்ளி மாணவர்களை ஏற்றிக்கொண்டு ஆட்டோ சென்றுள்ளது. அப்போது சாலையின் வேகத்தடையை கடந்த ஆட்டோ மீது பின்னால் வந்த கார் மோதியதில் ஆட்டோ எதிரே வந்த இருசக்கர வாகனம் மற்றும் காவல் ஆய்வாளரின் வாகனத்தின் மீது மோதி கவிழ்ந்துள்ளது. இதில் நல்வாய்ப்பாக இருசக்கர வாகன ஓட்டுநர் உயிர் தப்பிய நிலையில் ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் பள்ளி மாணவி காயமடைந்தனர். இதுகுறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் சொக்கம்பட்டி அருகே உள்ள புளியங்குடி மேற்கு தொடர்ச்சி வனப்பகுதியில் 2வது நாளாக பற்றி எரியும் காட்டுத்தீயை அணைக்க முடியாமல் வனத்துறையினர் திணறி வருகின்றனர். இந்த தீ விபத்தில் 100கணக்கான ஏக்கரில் உள்ள ஆயிரக்கணக்கான மரம் மற்றும் அரிய வகை செடி கொடிகள் எரிந்து சேதமானதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தொடர்ந்து காற்றின் வேகம் அதிகரித்து வனப்பகுதியின் மற்ற இடங்களிலும் தீ பரவியதோடு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள தனியார் விவசாய நிலங்களுக்குள் காட்டுத்தீயானது பரவும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் கரும்பு பாரத்தை ஏற்றி வந்த லாரியை வழிமறித்த காட்டு யானை கரும்பை ருசி பார்க்கும் வீடியோ வெளியாகி இணையதளத்தில் பரவி வருகிறது. மலை கிராமங்களிலிருந்து தனியார் சர்க்கரை ஆலைக்கு கரும்பு ஏற்றி வந்த லாரி ஒன்று பண்ணாரியம்மன் கோவில் அருகே வனப்பகுதி வழியாக வந்துள்ளது. அப்போது அங்கு நின்றிருந்த காட்டு யானை லாரியை வழிமறித்து அடுக்கி வைக்கப்பட்டிருந்த கரும்பு துண்டுகளை தும்பிக்கையால் பறித்து ருசி பார்த்துள்ளது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது.
ஈரோடு மாவட்டம் பெரிய கள்ளிப்பட்டி அருகே வனப்பகுதி ஒட்டியுள்ள சாலையோர பழக்கடைக்குள் நுழைந்த காட்டு யானை பழங்களை ருசி பார்த்ததோடு கடையை துவம்சம் செய்துள்ளது. வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய ஒற்றை காட்டு யானை பவானிசாகர் மேட்டுப்பாளையம் செல்லும் சாலையோரம் தற்காலிகமாக செயல்பட்டு வந்த பழக்கடைக்குள் நுழைந்துள்ளது. இதனை கண்ட கடை ஊழியர்கள் உடனடியாக கடையை விட்டு தப்பியோடிய நிலையில் காட்டு யானை அங்கிருந்த பழங்களை ருசி பார்த்துவிட்டு கடையை சூறையாடியது. பின்னர் சிறிது நேரம் சாலையில் அங்கும் இங்கும் நடமாடிய காட்டு யானை பின்னர் மெதுவாக வனப்பகுதிக்குள் சென்றது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் சேதமடைந்துள்ள அரசு பள்ளியால் பள்ளி மாணவர்கள் மரத்தடியில் அமர்ந்து படிக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. திருவண்ணாமலை கிராமம் வெங்கடேஸ்வராபுரம் பஞ்சாயத்துக்குட்பட்ட பகுதியில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய அரசு ஆரம்ப பள்ளியில் சுற்றுவட்டார கிராமத்தை சேர்ந்த மாணவ மாணவியர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் பள்ளி கட்டிடங்களின் மேற்கூரை மற்றும் பக்கவாட்டு சுவர்களில் விரிசல் ஏற்பட்டும் சுவர் உடைந்து விழும் அபாயம் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதையடுத்து மாணவர்கள் மரத்தடியில் அமர்ந்து படித்து வரும் சூழல் ஏற்பட்டுள்ளதால் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே நகைக்காக முதிய தம்பதியினரை மர்ம நபர்கள் கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காடையாம்பட்டி தாலுகா குண்டுக்கல் கிராமத்தில் ராமப்ப கொட்டாய் சேர்ந்தவர்கள் ஜெயராமன் அமராவதி தம்பதியர். இவர்களது பிள்ளைகளுக்கு திருமணமான நிலையில் வயதான தம்பதியினர் தென்னை மட்டை தொழில் செய்து கொண்டு தனிமையில் வசித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் இவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க வீட்டிற்கு பேரன் நவநீதன் வந்தபோது தம்பதியர் இருவரும் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு கொலை செய்யப்பட்டு கிடந்துள்ளனர். இது குறித்து தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை செய்ததில் மூதாட்டியின் காதில் இருந்த தோடு மூக்குத்தி திருடப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மர்ம நபர்களை குறித்து விசாரணை செய்து வருகின்றனர். கள்ளக்குறிச்சி அருகே நபருக்கு சொந்தமான வீட்டு சுவரை மற்றொருவர் கடப்பாறையால் இடித்து உடைக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொற்படாக்குறிச்சியை சேர்ந்த சிவா சித்ரா தம்பதியினர் பஞ்சம் பிழைப்பிற்காக கர்நாடகா சென்ற நிலையில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு சொந்த ஊரில் வீடு கட்ட முடிவு செய்துள்ளனர். இந்த நிலையில் தம்பதியினருக்கு சொந்தமான இடத்தை பக்கத்து வீட்டை சேர்ந்த பெரியசாமி என்பவர் ஆக்கிரமித்துள்ளதாக கூறப்படும் நிலையில் அதனை பொருட்படுத்தாமல் சிவா வீடு கட்டியுள்ளார். தொடர்ந்து பெரியசாமி வீட்டின் சுவரை இடித்தபோது தட்டி கேட்ட சித்ரா மற்றும் அவரது மாமியாரை பெரியசாமி குடும்பத்தினர் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் கருப்பையா தேர்தல் வெற்றிக்கு பின் தனது தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களில் நன்றி தெரிவிக்கும் பயணத்தை மேற்கொண்டார். அப்போது கட்சியின் அடிமட்ட தொண்டர்கள் பலரும் நீண்ட காலமாக உழைத்து வரும் நிர்வாகிகள் புறக்கணிக்கப்படுவதாகவும் கட்சி வளர்ச்சிக்காக பாடுபட்டவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்றும் நிர்வாகிகள் வலியுறுத்தினர். இதனிடையே விவசாய நிலத்தில் செயல்படும் மதுக்கடையை மாற்றியமைக்குமாறும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். தள்ளி இருக்கடி எங்க ஊரை பக்கம் வேணவே வேணாம். சென்னை திருவொற்றியூரில் உள்ள வசந்தம் டிரான்ஸ்போர்ட் நிறுவனர் இல்லத்தில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். பத்மநாப காலனி பகுதியில் வசித்து வரும் முருகேசன் என்பவரது மகன்கள் ராஜேஷ், அருண் ஆகியோர் வசந்தம் டிரான்ஸ்போர்ட் என்ற பெயரில் கண்டெய்னர் ஸ்போர்ட் மற்றும் ஷிப்பிங் ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இவர்களது வீட்டில் அமலாக்க போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருத்தணி முருகப்பெருமான் கோவில் ஆடி கிருத்திகை விழாவை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டத்திற்கு ஆகஸ்ட் 6ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் கவிதா உத்தரவிட்டுள்ளார். முருகப்பெருமானின் 5ஆம் படை வீடான திருத்தணி முருகன் கோயிலில் ஆண்டுதோறும் ஆடி கிருத்திகை விழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை கிருத்திகை விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் அன்று பள்ளி மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த விடுமுறையை ஈடு செய்யும் விதமாக ஆகஸ்ட் 8ஆம் தேதி சனிக்கிழமை வேலை நாட்களாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது.
கரூர் மாவட்ட காவல்துறை சார்பில் லெட்ஸ் மேக் கரூர் ட்ரக் ஃப்ரீ 2026 என்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மினி மாரத்தான் போட்டி கரூர் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இதில் ஏராளமான போலீசார் கலந்து கொண்டு மினி மாரத்தான் ஓட்டத்தில் பங்கேற்றனர். தொடர்ந்து நடைபெற்ற பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளிலும் கலந்து கொண்ட போலீசார் பரிசுகளை தட்டிச் சென்றனர். அதனைத் தொடர்ந்து காவல்துறையினரின் மன அழுத்தத்தை குறைத்து உடல் மற்றும் மனநலத்தை மேம்படுத்தும் நோக்கில் யோகா பயிற்சி நடத்தப்பட்டது. இதில் பங்கேற்ற போலீசார் யோகா பயிற்சிகளை மேற்கொண்டனர். ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனையில் புறநோயாளிகளுக்கு வழங்கப்படும் ஓபி சீட்டுகளை பெற நோயாளிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்ததால் பரபரப்பு நிலவியது. காலை நேரத்தில் ஓபி சீட்டு வழங்கும் கவுண்டரில் அதிக அளவு கூட்டம் திரண்டதால் நோயாளிகள் நீண்ட நேரம் வரிசையில் நின்று சீட்டுகளை பெற வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதனால் முதியோர், பெண்கள் மற்றும் குழந்தைகளுடன் வந்தவர்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். நோயாளிகளின் நலனை கருத்தில் கொண்டு ஓபி சீட்டு வழங்கும் நடைமுறையை விரைவுபடுத்த அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை சுய கணக்கெடுப்பில் முழுமையான தகவல்களை பொதுமக்கள் தர வேண்டிய அவசியம் குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. அரியலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை 2027 சுய கணக்கெடுப்பு நடைபெற்று வருகிறது. இது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அரியலூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் மிருணாளினி தொடங்கி வைத்தார். இதில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பதாகைகளை கையில் ஏந்தியவாறு பேரணியாக சென்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அருகே சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை செய்த கூலி தொழிலாளிக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டு வீட்டில் தனியாக இருந்த சிறுமியை கூலி தொழிலாளியான முருகன் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இந்த வழக்கு நாகர்கோவில் போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. வழக்கில் அரசு தரப்பு சாட்சிகள், மருத்துவ அறிக்கைகள் மற்றும் பிற ஆதாரங்களை பரிசீலித்த நீதிபதி முருகன் மீதான குற்றச்சாட்டிற்கு சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதாக கூறி அவருக்கு 20 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு அளித்தார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சாலையோர பள்ளத்தில் செங்கல் ஏற்றி வந்த லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. ராமநாதபுரம் மாவட்டம் RS மங்கலத்தை சேர்ந்த பழனி தாராபுரத்திலிருந்து செங்கல் ஏற்றிக்கொண்டு நத்தம் வழியாக தேவக்கோட்டைக்கு லாரியில் சென்றுள்ளார். அப்போது சமுத்திரப்பட்டி பகுதியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்துள்ளது. இந்த விபத்தில் செங்கல்கள் சிதறி விழுந்த நிலையில் ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் வனப்பகுதியில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே மலரும் நீலக்குறிஞ்சி மலர்கள் மலர்ந்திருப்பதை சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். பெரிய சோலை, மரப்பாலம், ஊசிமலை உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் நீல நிற குறிஞ்சி மலர்கள் பூக்க தொடங்கியுள்ளது. கண்ணுக்கெட்டும் தூரம் வரை மலைகளில் பூத்து குலுங்கும் குறிஞ்சி பூக்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தும் அதனை புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். கோவை மாவட்டம் வால்பாறை டவுன் பகுதியில் ஆயாக உலாவரும் சிறுத்தையால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். காமராசர் நகர் பகுதியில் இரவு சிறுத்தை ஒன்று இரை தேடி உலா வந்துள்ளது. இதுகுறித்து CCTV காட்சிகள் இணையதளத்தில் வெளியாகி வைரலான நிலையில் இரவு நேரங்களில் பொள்ளாச்சியிலிருந்து வால்பாறை வரும் பயணிகள் மிகவும் கவனத்துடனும் பாதுகாப்புடனும் வர வேண்டும் என வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் மசினகுடி சாலையில் வாகனத்தை வழிமறித்து நின்ற காட்டு யானை கூட்டங்களால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். உதகையிலிருந்து மசினகுடி செல்லும் சாலையில் சுற்றுலா பயணி வாகனத்தில் சென்று கொண்டிருந்தபோது வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய காட்டு யானைகள் கூட்டம் திடீரென வாகனத்தை வழிமறித்து நின்றுள்ளது. பின்னர் சாலையோரம் உள்ள தாவரங்களை சாப்பிட்ட யானை கூட்டம் சிறிது நேரம் கழித்து வனப்பகுதிக்குள் சென்றது. இதுகுறித்த வீடியோ வெளியாகி இணையதளத்தில் பரவி வருகிறது.
சேலம் மாவட்டம் வீரபாண்டி அருகே சொத்தை எழுதி வாங்கிவிட்டு வீட்டை விட்டு வெளியேற்ற முயற்சிக்கும் பேத்தி மீது நடவடிக்கை எடுக்க கோரி முதிய தம்பதியினர் கண்ணீர் மல்க ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மரத்துக்காட்டூர் பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகம் முத்தாயி தம்பதியினர் முதிய வயதில் தங்களை பராமரிப்பார் என்ற நம்பிக்கையில் சொத்துக்களை பேத்தி சௌந்தர்யா பேரில் எழுதியுள்ளனர். ஆனால் பேத்தி சௌந்தர்யா மற்றும் அவரது கணவர் முதிய தம்பதிகளை கவனிக்காமல் இருந்து வந்த நிலையில் வீட்டை விட்டு வெளியே அனுப்பியதாக குற்றம் சாட்டினர். இதனால் சொத்தை மீட்டுத் தரவும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என தம்பதியினர் ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி பெரிய மிளகுப்பாறை பகுதியில் நீட் தேர்வு முறைகேடு மற்றும் மத்திய அரசின் அடக்குமுறையை கண்டித்து அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் மற்றும் இந்திய இளைஞர் பெருமன்றம் இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது டெல்லியில் ஜனநாயக போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மீது தாக்குதல் நடத்திய மத்திய அரசின் அடக்குமுறையை கண்டித்தும் தொடர் நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். இந்த போராட்டத்தில் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். இந்த நீட் தேர்வின் மூலமாக இதுவரைக்கும் இந்தியா முழுவதும் 50க்கும் மேற்பட்ட மாணவ உயிர்கள் பலியாகி இருக்கின்றன. இந்த மாணவ உயிர்களுடைய பலிக்கு முழுமையாக ஒன்றிய மோடி அரசு முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும். அந்த நீட் தேர்வின் காரணமாக இந்தியா முழுவதும் உயிரிழந்த அனைத்து உயிரிழப்புக்கும் முழுமையாக பொறுப்பேற்று ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்களை நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, நேற்றைய தினம் ஜனநாயக முறையிலே ஜந்தர் மந்திரிலே மாணவர்களும் இளைஞர்களும் தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று கூறி நடத்திய போராட்டத்தையும் அவர்கள் நாடாளுமன்றத்தை நோக்கி நடத்திய பேரணியையும் கலைக்கும் விதமாக அவர்கள் மீது அடாவடித்தனமாக அடக்குமுறைகளை ஏறி போலீஸை கொண்டு தாக்குதல் நடத்தியது மிகப்பெரிய குற்றம். அது கண்டிக்கத்தக்கது. உடனடியாக அதற்கு முழுமையாக பொறுப்பேற்று அதை நாங்கள் இளைஞர் பெருமன்றமும் மாணவர் பெருமன்றமும் வன்மையாக கண்டிக்கிறோம். நீலகிரி மாவட்டம் மசினகுடியில் இருந்து மாயா செல்லும் சாலையில் கரடி ஒன்று சாலையோரம் போஸ் கொடுத்தபடியும் சுட்டித்தனம் செய்தபடியும் நடந்து சென்ற காட்சியை அவ்வழியாக சென்ற சுற்றுலா பயணி வீடியோவாக எடுத்து இணையதளத்தில் பதிவிட்டிருப்பது வைரலாகி வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் சரித்திர பதிவேடு குற்றவாளியை கைது செய்ய சென்ற காவலரை அரிவாளால் வெட்டிய வழக்கில் 5 பேர் பிடிபட்டனர். மீஞ்சூரில் கஞ்சா வைத்திருந்ததாக 2வரும், சென்னையில் மெத்தப்பட்டமையின் போதைப்பொருள் வைத்திருந்ததாக மேலும் 3வரும் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட 5 பேரில் 3வருக்கு வலது கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருந்ததால் அவர்களுக்கு மாவுக்கட்டு போடப்பட்ட நிலையில் போலீஸ் பாதுகாப்புடன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இந்த வழக்கில் தொடர்புடைய மற்ற நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே ஹான்ஸ் புகையிலை பொருட்களை விற்பனை செய்ததாக தாவேக மகளிரணி நிர்வாகியின் கணவரை போலீசார் கைது செய்தனர். மங்களம்பேட்டை அருகே உள்ள சிறுவம்பார் கிராமத்தை சேர்ந்த முருகேசன் தனது பெட்டிக்கடையில் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் பாக்கெட்டுகளை பதுக்கி வைத்து விற்பனை செய்து வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து கடையில் சோதனை மேற்கொண்ட போலீசார் 40 ஹான்ஸ் பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை அலங்காநல்லூர் அருகே கள்ளச்சந்தையில் மது விற்பனையில் ஈடுபட்ட தாவேக நிர்வாகியை போலீசார் கைது செய்தனர். அலங்காநல்லூர் மற்றும் பாலமேடு ஆகிய பகுதிகளில் கள்ளச்சந்தையில் மது விற்கப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்துள்ளது. அதன் அடிப்படையில் அப்பகுதியில் சோதனையில் ஈடுபட்ட போலீசார் கள்ளச்சந்தையில் மது விற்பனையில் ஈடுபட்டிருந்த அச்சம்பட்டி கிராமத்தை சேர்ந்த தாவேக நிர்வாகி தெய்வம் என்பவரை பிடித்து மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்த போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி அருகே விபத்தில் படுகாயமடைந்த நபரை தாவேக எம்எல்ஏ தனது காரிலேயே ஏற்றிச் சென்று மருத்துவமனையில் அனுமதித்த வீடியோ வைரலாகி வருகிறது. முகமது ரியாஸ் என்பவர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது சாலை தடுப்பானில் மோதி தலையில் பலத்த காயமடைந்தார். அப்போது அந்த வழியாக வந்து சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினர் உயிருக்கு போராடி கொண்டிருந்த நபரை காப்பாற்ற எந்த முயற்சியும் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தனர். இந்த நேரத்தில் அங்கு வந்த தாவேக எம்எல்ஏ முகுந்தன் அவரது காரிலேயே காயமடைந்தவரை ஏற்றிச் சென்று கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தார்.
தஞ்சை மாவட்டத்தில் பணியாளர்களின் போராட்டத்தால் 380 அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்படாததால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அரசு நேரடி கொள்முதல் நிலைய பருவகால பணியாளர்கள் 300க்கும் மேற்பட்டோர் தஞ்சையில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக முதுநிலை மண்டல மேலாளர் அலுவலகம் முன் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பணிபுரியும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளுக்காக இவர்கள் நடத்தும் போராட்டத்தால் மாவட்டத்தில் உள்ள நேரடி கொள்முதல் நிலையங்கள் செயல்படவில்லை. இதனால் நெல் கொள்முதல் செய்யப்படாததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தஞ்சையில் சட்டத்திற்கு புறம்பாக ஓடும் பைக் டாக்ஸியை தடை செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கார் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தலைமை தபால் நிலையம் முன்பு AATUC தஞ்சை மாவட்ட ஆட்டோ மற்றும் போக்குவரத்து தொழிலாளர் சங்கத்தினர் நடத்திய இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆட்டோ செயலி ஆப்பை தமிழ்நாடு அரசு துவங்கிட வேண்டும், புதிய மோட்டார் வாகன சட்டத்தை அமல்படுத்திட வேண்டும் என முழக்கங்களை எழுப்பினர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணை 16 கண் உபரி நீர் கால்வாய் கரையோர பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதால் டிராக்டரில் தண்ணீரை விலைக்கு வாங்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. அணை நகரமான மேட்டூரில் தங்கமாபுரிப்பட்டினம், பெரியார் நகர் பகுதிகளில் குடிநீர் கிடைக்காமல் 2 நாட்களுக்கு ஒருமுறை 600 ரூபாய் விலை கொடுத்து டிராக்டரில் தண்ணீரை வாங்கி மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். சீரான குடிநீர் விநியோகம் கோரி கடந்த மாதம் சாலை மறியலில் ஈடுபட்டும் நகராட்சி அதிகாரிகள் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுங்குன்றம் அருகே பாலாற்றில் மணல் திருட்டில் ஈடுபட்ட 9 பேரை மாட்டு வண்டிகளுடன் காவல்துறையினர் கைது செய்தனர். ஆலவாய் மற்றும் நல்லாத்தூர் பாலாற்றில் இரவு நேரத்தில் மாட்டு வண்டியில் மணல் திருடி செல்வதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின்படி சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் மணல் திருட்டில் ஈடுபட்ட ராமு, சுரேஷ் உள்ளிட்ட 9 பேரை மாட்டு வண்டியுடன் கைது செய்து சிறையில் அடைத்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கட்டிட மேஸ்திரி மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராசிபுரம் அருகே உள்ள குச்சிக்காடு கிராமத்தில் வசித்து வந்தவர் கட்டிட மேஸ்திரியான அரவிந்த். இவர் கடந்த 19ஆம் தேதி இரவு ராசிபுரம் பட்டணம் சாலையில் உள்ள அரசு மதுபான கடை அருகே மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உடலை மீட்டு உடற்கூறாய்விற்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் அரவிந்தை இளைஞர்கள் தாக்கும் காட்சிகளும் அங்குள்ள கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அருகே செயல்பட்டு வரும் ரசாயன தொழிற்சாலையை உடனடியாக அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என 200க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வடக்கு வாஞ்சூர் பகுதியில் இயங்கி வரும் தனியார் ரசாயன தொழிற்சாலையில் கடந்த வெள்ளிக்கிழமை ரசாயன வாயு கசிவு ஏற்பட்டதால் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு மூச்சு திணறல் உள்ளிட்ட உடல்நல பாதிப்பு ஏற்பட்டதால் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். இந்த நிலையில் பாதுகாப்பின்றி செயல்பட்டு வரும் ரசாயன தொழிற்சாலையை அப்புறப்படுத்த உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டத்தில் மின் மீட்டர் பொருத்துவதற்காக லஞ்சம் பெற்ற மின்வாரிய வயர்மேனை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கையும் களவுமாக கைது செய்தனர். சண்முக சுந்தரம் என்பவரின் வீட்டின் மின் மீட்டர் பொருத்துவதற்கு 2000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளின் ஆலோசனைப்படி ரசாயனம் தடவப்பட்ட பணத்தை சண்முக சுந்தரம் மின்வாரிய வயர்மேன் ஆறுமுகசாமியிடம் வழங்கினார். அப்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு அதிகாரிகள் அவரை கைது செய்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.